ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கடாய் வச்சாச்சு. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயத்தை போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அஞ்சு தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சின்ன வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 5 தக்காளியும் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, அது வணங்குற வரைக்கும் நான் முதலே தக்காளியும் புளியும் வேக வச்சுருந்தேன். அது ரசத்துக்காக அதை மசிச்சுக்கலான்னு மசிச்சுட்ருந்தேன். இது ரெண்டும் நல்லா வணங்கணுன்னு பொடியெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன பொடின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜேபி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது ஆச்சி குழம்பு மசாலா, இது ஜேபியில் ஃபிஷ் குழம்பு மசாலான்னு இருக்குது, கிரேவி மசாலான்னு அது போட்டிருக்கேன். இது மல்லித்தூள். இது கூட உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுன்னா சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வணக்கிட்டேன், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை ஆற வச்சு இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டேன். அதில் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த பக்கத்தில் ரசம் தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கடுகு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும் இஞ்சி போட்டிருக்கிறதுக்கும். அந்த பச்சை மிளகாய் நல்லா வணங்கிட்டு அந்த ஸ்மெல் வந்தோன்னே உடனே நீங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் அப்படியே கொட்டிடலாம். வேறு எதுவுமே நான் போடலை. ஃபஸ்ட்டே நான் மீனை புளியில் ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றி, அந்த புளி தண்ணி இது நல்லா ஊற்றி, இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றுனது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் புளி தண்ணி மிக்ஸ் பண்ணுறனால. நான் இப்போ புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போடலை, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி ஒரு 2 நிமிஷத்துக்கு இறக்க போகிறீங்கிறப்ப இந்த மீனெல்லாம் தூக்கி அதில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வச்சுருக்கேன். வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால். ஓகே, few moments later. மீன் குழம்பு ரெடி. 1 hour later. ரைஸ் வச்சுருக்கேன். மீன் குழம்பு, ரசம், குழந்தைங்க கேட்டான்னு சிம்பிளான எக் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. தேங்க்யூ.